சென்னை தரமணியில் குடிநீருடன் கழிவுநீர் கலந்ததால் அதிகாரிகளை முற்றுகையிட்டு பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தரமணி மகாத்மா காந்தி நகர், தந்தை பெரியார் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் குடிநீர் வழங்கும் குழாய்களை ஊழியர்கள் முறையாக பராமரிக்காததால் குடிநீரில் கழிவுநீர் கலந்துள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். இதுகுறித்து பலமுறை அதிகாரிகளிடம் முறையிட்டு நடவடிக்கை எடுக்காததால் தரமணி வேளச்சேரி சாலையில் மறியலில் ஈடுபட முயன்ற அதிகாரிகளையும் முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். 45 வருஷம் இந்த தண்ணி பிரச்சனை பெரிய பிரச்சனை. எங்களுக்கு போராடி தான் நாங்க தண்ணி வாங்குறோம். இது வரைக்குமே இடையில ஒரு 10 வருஷம் தண்ணி பிரச்சனை இல்லாத நாங்க இருந்தோம். இப்போ 1.5 மாசமா தண்ணியே வரல எங்களுக்கு. சுத்தமா நிலத்தடி நீரும் எங்களுக்கு கிடையாது. இந்த மெட்ரோ வாட்டரை நம்பிதான் இருக்கிறோம். அதுக்கு தீர்வு என்னன்றது நீங்க தான் சொல்லணும். அதுக்கு அதிகாரிகிட்ட சொன்னா என்ன பண்ணுவாங்க, தண்ணி வரலன்னு சொன்னா மோட்டர் கட் பண்ண வருவாங்க. யார் வீட்டுல மோட்டர் போட்டு மோட்டர் கட் பண்ண வருவாங்க. அவ்வளவுதான். மோட்டர் கட் பண்ணி போயிட்டா முடிச்சு போச்சு அவங்க வேலை. ரெண்டாவது இதை பத்தி எதுவும் கேள்வி கேட்க மாட்டாங்க. யார் போறாலும் அந்த பக்கம் வந்துருவாங்க மோட்டர். அதனால யாருமே சொல்ல கூட பயப்படுவாங்க. ஒருத்தர் தண்ணி வரத பார்த்துட்டு கூட சொல்லாது விட்டுருவாங்க. தண்ணி 1.5 மாசமா தண்ணி வரல. கிட்டத்தட்ட ஒரு 40 நாளா தண்ணி வரல. நாங்க தண்ணி வாங்கி ஊத்திட்டு தான் இருக்கிறோம். தண்ணி கலரா இருக்கு. அதுதான் தண்ணி ஒரே கலரா செம்மண் மாதிரி வருது. அடிச்சோம்னா அது இதுல பைப்ல லைன்ல நிக்கிற தண்ணி. அது அப்படியே கலர் மாறி வருது. அது அடிச்சாக்கா கலர் மாறி வருது. அவ்வளவுதான். ஃபோர்ஸ் இருந்தா தண்ணி வெள்ளையா வரும். இது இல்லாதனால அடியில் நிக்கிற தண்ணி அடிச்சோம்னாக்கா கலர் மாறி வருது. அவ்வளவுதான்.